கிட்டத்தட்ட 1500 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனோட குணத்தை பத்தியும் இந்த உலகத்தோட இயல்பை பத்தியும் மாறாத சில உண்மைகளை ஒரு தமிழ் இலக்கியம் ரொம்ப ஆழமா சொல்லியிருக்கு. அதுதான் நாலடியார். இன்னைக்கு நாம அதிலிருந்து வாழ்க்கையோட சில கடினமான ஆனா ரொம்ப ரொம்ப அவசியமான உண்மைகளை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த பழங்கால பாடல்கள் நம்மளோட இந்த காலத்து பிரச்சனைகளுக்கு எப்படி ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் நம்மகிட்ட உதவி கேட்கும்போது ஆரம்பத்திலே முடியாதுன்னு சொல்றது நேர்மை. ஆனா சரி பார்க்கலாம் செய்யலான்னு சொல்லி அவங்கள ஒரு நம்பிக்கையிலேயே வச்சு கடைசி நேரத்துல முடியாதுன்னு சொல்றதற்கு பாருங்க, அது ஒருத்தர் நமக்கு செஞ்ச நல்ல விஷயத்தை கொலை பண்றதை விட பெரிய பாவம்னு நாலடியார் சொல்லுது. எவ்வளவு பெரிய உண்மை இது! இந்த மேன்மைங்கிற அதிகாரமே இத பத்தி தான் பேசுது. அதாவது நாம ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கல்லனாலும் உலகம் இப்படித்தான் இயங்குங்கிற சில அடிப்படை விதிகள் இருக்கு. சரி, இந்த விதிகளை புரிஞ்சுக்கிறது நம்ம வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொண்டு வரும்? வாங்க பார்க்கலாம். முதல்ல மனுஷனோட குணத்தை பத்தி பார்க்கலாம். நாலடியார் சொல்ற மாதிரி நம்மளோட அடிப்படை குணம் நிஜமாவே மாறவே மாறாதா? என்ன சொல்றாங்கன்னு பாப்போமா? நாலடியார் ரொம்ப தெளிவா ஒன்னு சொல்லுது. நல்ல குணம் இருக்கிறவங்க, அவங்க பணக்காரனா இருந்தாலும் சரி ஏழையா இருந்தாலும் சரி, எப்பவும் நல்லவங்களா தான் இருப்பாங்க. அதே மாதிரி கெட்ட குணம் இருக்கிறவங்களோட இயல்பும் எந்த சூழ்நிலையிலையும் மாறாது. இதுக்கு ஒரு அருமையான உதாரணமும் தராங்க. 112வது பாடல்ல வெல்லம் யார் சாப்பிட்டாலும் இனிக்கும், வேப்பங்காய் தேவர்களே சாப்பிட்டாலும் கசக்கும்னு சொல்லுது. அதே மாதிரிதான் மனுஷங்களோட குணமும். அது அவங்களோட இயல்பு, அதை மாத்த முடியாதுங்கிறது தான் கருத்து. அப்போ மனுஷ குணம் மாறாதுன்னா நம்ம சமூகத்துல ஒருத்தரோட மதிப்பு எதை வச்சு தீர்மானிக்கப்படுது? நாலடியார் படி இதுக்கு ஒரே பதில்தான்: செல்வம். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தானே. 113வது பாடல் என்ன சொல்லுதுன்னா, நம்ம கிட்ட காசு பணம் இருக்கும்போது வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தை விட அதிகமா சொந்தக்காரங்க இருப்பாங்களாம். ஆனா கஷ்டம்னு வந்துட்டா ஒரு சிலரை தவிர மத்த எல்லாரும் காணாம போயிடுவாங்க. செல்வங்கிறது சும்மா சொந்தக்காரங்கள மட்டும் ஈர்க்கல, அது நம்ம பேச்ச கூட மதிக்க வைக்குது. ஒரு ஏழை சொல்ற வார்த்தை காஞ்சி போன நிலத்துல ஏர் உழுற மாதிரி யாரு காதலியும் ஏறாதுன்னு நாலடியார் சொல்லுது. இது இன்னைக்கும் எவ்வளவு பெரிய நிஜம்! நம்ம தமிழ் மரபுல வாழ்க்கையோட 3 நிலட்சியங்களா அறம், பொருள், இன்பம் தான் சொல்வாங்க. இதுல அந்த நடுவுல இருக்கிற பொருள், அதாவது செல்வம் இருந்தாதான் மத்த 2ஆன அறத்தையும் இன்பத்தையும் அடைய முடியும்னு 114வது பாடல் சொல்லுது. இது கொஞ்சம் விவாதத்துக்குரிய விஷயம்தான் இல்லையா? சரி, அப்போ செல்வம் இல்லனா வாழ்க்கை எப்படி இருக்கும்? நாலடியார் அதுக்கு ஒரு பயங்கரமான உருவகம் கொடுக்குது. அவங்களோட துன்பம் ஒரு கொல்லனோட பட்டறையில இரும்ப உருக்குற நெருப்புல மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும்னு சொல்லுது. அந்த வலிய நம்மள கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. சரி, குணம் செல்வம் பத்தி பேசிட்டோம். இப்போ நம்ம எல்லாருமே சந்திக்கிற சில பொதுவான வாழ்க்கை அனுபவங்கள பத்தி நாலடியார் சில கேள்விகள் கேக்குது. இந்த கேள்விகளை கொஞ்சம் கவனமா கேளுங்க. உங்க மனசுக்குள்ள என்ன பதில் வருதுன்னு யோசிச்சு பாருங்க. கேள்வி: இந்த உலகத்துல ஒரு பழிச்சொல் கூட கேட்காம ஒருத்தர் கூட தப்பா பேசாம வாழ்ந்தவங்க யாராவது இருக்காங்களா? 2வது கேள்வி: தன்னோட வாழ்க்கையில கஷ்டத்தையே பார்க்காத, துக்கத்தையே அனுபவிக்காத யாராவது இருக்காங்களா? கடைசி கேள்வி: கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச செல்வத்தை தன்னோட கடைசி காலம் வரைக்கும் கூடவே வச்சு அனுபவிச்சவங்க யாராவது இருக்காங்களா? ஆஹா, குணம் மாறாது, செல்வம் நிலையானது இல்ல, கஷ்டம் எல்லாருக்கும் வரும். அப்போ வாழ்க்கையில உண்மையில எதுதான் நம்ம கிட்ட மிஞ்சும்? எதுக்குதான் மதிப்பு? கடைசியா நாலடியார் நச்சுன்னு ஒரு விஷயத்த சொல்லுது. மரணம் நம்மள தேடி வரும்போது நம்ம கூட வர்றது ஒன்னே ஒண்ணுதான். அது நாம செஞ்ச நல்லதும் கெட்டதும், அதாவது நம்ம செயல்கள் மட்டும்தான். அப்போ இப்போ சாய்ஸ் நம்ம கையில தான் இருக்கு. ஒரு பக்கம் நாம விட்டுட்டு போற இந்த அலங்கரிக்கப்பட்ட உடல், நம்ம சேர்த்த சொத்து, புகழ் மாதிரி தற்காலிகமான விஷயங்கள். இன்னொரு பக்கம் நம்ம கூடவே வர நம்ம செயல்கள்ங்கிற நிரந்தரமான தடம். நாம எதை தேர்ந்தெடுக்க போறோம்? 1500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த கடினமான உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்ட நாம இன்னிலேந்து நம்ம வாழ்க்கைய எப்படி வேற மாதிரி வாழலாம்? இதுதான் நாலடியார் நம்ம முன்னாடி வைக்கிற கேள்வி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.